ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மதுரையில் கண்ணன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாய் பிறந்தார். பிறந்த அன்று இரவே யமுனையாற்றை கடந்தார். கோகுலத்தை அடைந்தார். 10 ஆண்டுகள் கோகுலத்தில் வளர்ந்தார். பிறந்த பொழுது தேவகியும் வசுதேவரும் தந்தையும் தாயும், வளர்ந்த பொழுது நந்தகோபாலனும் யசோதையும் தந்தையும் தாயும். பிறந்ததோரிடத்திலே வளர்ந்ததோரிடத்திலே, பிறந்தபோது க்ஷத்ரியனாய் வளர்ந்தபொழுது வைஷ்யனாய், பிறந்தது மதுரையில் வளர்ந்தது கோகுலத்தில், இப்படி எல்லாமே 2. பிறந்த இடத்திற்கு தகுதியாக ருக்மிணியை கைப்பிடித்தார். வளர்ந்த இடத்திற்கு தகுதியாக நப்பிண்ணையை கைப்பிடித்தார். அவர் பேசும் பேச்சும் பொய் பேச்சாக 2 பேச்சாக ஆகிவிட்டது. ஆனால் சிறு குழந்தையாக விளையாட்டுக்காக பொய் பேசினாரே தவிர, வளர்ந்த பின் உண்மையிலும் உண்மையான கீதையை உபதேசித்தவரே கண்ணன் தானே. கண்ணன் கீதையில் 4வது அத்தியாயத்தில் கூறுகிறார், நான் பிறந்தேன் என்பதையும் வளர்ந்தேன் என்பதையும் யார் ஒருத்தன் உண்மையாக நினைக்கிறானோ அவனுக்கு மறுபிறவி கிடையாது, முக்தி நிச்சயம் என்கிறார். நாம் பகவான் பிறந்தார் என்று நினைப்பது, வளர்ந்தார் என்று நினைப்பது, அவருடைய திருவிளையாடல்களை நினைப்பது, இதை நினைக்க நினைக்க இந்த லோகத்திலேயும் சந்தோஷம், வைகுந்தத்திலேயும் நிச்சயமாக இடம் கிட்டும். இது அத்தனையும் மனதில் கொண்டு ஆண்டாள் இன்றைய 25வது பாசுரத்தை பாடுகிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே, உன்னை அறிதித்து வந்தோம் பரிதறியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கண்ணனுடைய அவதாரம், கண்ணனுடைய வளர்ப்பு கோகுலத்தில் நடந்ததை கூறி, அடியோங்கள் உன்னை சேவிக்க வந்திருக்கிறோம் என்றனர். எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும். கண்ணனும் அதற்கு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் என்றான். அதற்கு ஆண்டாள், உன்னை அறிதித்து வந்தோம் பரதறியாகில், உன்னிடத்தில் உன்னையே கேட்டு வந்தோம், வேறு எதையும் கேட்டு வரவில்லை, வந்த எங்களுக்கு நீதான் கொடுக்க வேண்டும் என்றாள். ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகியுடைய மகனாய் பிறந்தார். ஒருத்தி என்று அவளுக்கு என்ன ஏற்றம்? எல்லா உலகங்களையும் தன் வயிற்றுக்குள் வைத்து கொண்ட பகவானை தன் வயிற்றில் சுமந்தாளே, அவளுக்கு நிகர் அவளேதான். பிறந்து என்று ஆண்டாள் ஏன் சொல்ல வேண்டும்? ஆழ்வாரும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று கூறுகிறாரே. கண்ணனுக்கு அவ்வளவு ஆசையாம், நான் உங்களுக்குள் ஒருத்தனாக பிறந்தேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிறந்து மனிதர்கள் படும் பாட்டை தானும் பட வேண்டும் என்று ஆசையாக பிறந்தான். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, கோகுலத்திற்கு சென்று தானே மறைந்து யார் கண்ணிலும் படாமல் கம்சனுக்கு பயந்தாற்போல் நடித்து வளர்ந்து கொண்டிருந்தான். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, மகன் என்று ராமனைத்தானே சொல்வார்கள். ராமன் தானே தந்தை சொல்படி கேட்டார். 25 வயதுக்கு ராமன் தந்தை சொல்படி கேட்டார். ஆனால் கண்ணன் பிறந்த அன்றே கேட்டாரே. பிறக்கும் பொழுது சங்கு சக்கரத்தோடே சேவை சாதித்தார். எல்லா ஆபரணங்களையும் தரித்து கொண்டிருந்தார். வசுதேவர் இதை பார்த்து திகைத்து போய், கம்சனுக்கு தெரிந்தால் ஆபத்து என்று இந்த ரூபத்தை மறைத்து கொண்டு சாதாரண குழந்தையைப் போல் படுத்துக்கொள் என்று வேண்டினார். அவரும் தன் தந்தை சொல்படி தன்னை சுருக்கி கொண்டார். ராமன் தந்தை சொல்படி கேட்கும் பொழுது 25 வயது. பிறந்த குழந்தையாக கண்ணன் கேட்டாரே, அதனால் அவருக்குத்தானே மகன் என்ற பெயர் கொடுக்க வேண்டும். பெற்ற இன்பம் அத்தனையும் தேவகிக்கு, வளர்த்த இன்பம் அத்தனையும் யசோதைக்கு. தவழ்ந்தது, பால் கொடுத்தது, சோறூட்டினது, மண்ணில் அலைந்தது, வேணுகானம் செய்தது, மாடு கன்றுகளை மேய்த்தது, எல்லா அசுரர்களையும் கொன்றது, அத்தனையும் யசோதை கண்டாள். அதனால் அவளுக்கும் பெருமை. தரிக்கிலானாகி தன்னை அழிக்கப் போகிற 8வது கர்ப்பம் அக்கறையில் வளர்ந்து வருகிறது. பொறுக்கவில்லை கம்சனுக்கு. கண்ணனை கொல்வதற்காக பல அசுரர்களை அனுப்பி வைத்தானே. தான் தீங்கு நினைந்த கம்சன் கண்ணனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தான். கருத்தை பிழைப்பித்து ஒரு நாளும் கண்ணனுக்கு தீங்கு பண்ணிவிட முடியாது என்று கம்சனுடைய தீங்கு பண்ண வேண்டும் என்ற கருத்தை தப்பாக்கினார். நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே, கம்சனை கொன்றார் முடித்தார் கண்ணன் என்று அர்த்தம். நெடுமாலே ஆசிரியர்களிடத்தில் மிகுந்த அன்பு உடையவர். கம்சன் முடிந்தவுடன் ஓட்டமாக ஓடி சிறைச்சாலையில் தகப்பனார் தாயாரின் காலில் விழுந்தார். 10 வருடமாக பெற்றோரை பார்க்கும் இன்பத்தை இழந்திருந்தார். உன்னை அறிதித்து வந்தோம் பரதறியாகில், உன்னை அறிதித்து வந்தோம், உன்னையே வேண்டி வந்தோம், வேறு எதையும் கேட்டு வரவில்லை. பரைதறியாகில், எங்களுக்கு நீதான் கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். திருத்தக்க செல்வமும், மகாலட்சுமியையே தனது செல்வமாக கொண்டவர்.
சேவகமும் யாம் பாடி உன்னுடைய பராக்கிரம செயல்களையும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து உலக துன்பம் எல்லாம் கழிய வேண்டும், நீயே ஆகிற இன்பத்தை பெற வேண்டும். கிருஷ்ண ஜனனத்தையும் கிருஷ்ண சேஷ்டிதத்தையும் ஆண்டாள் தெளிவாக பாடிய இதை நினைப்பவனுக்கு இதுவே கடைசி பிறவி என்பதை சொன்னது இந்த 25வது பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.